ஆண்டும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து ஈடில்லாத அன்பு நாமத்தினாலே ஜெபம் பிளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இயேசுவே வார்த்தையானவர் என்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நீங்கள் நன்றாக இருக்கணும்னு தேவ சமூகத்தில் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அப்படியே விசுவாசிக்கிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட தொடர்ச்சியாக துதி செய்வதினாலே கிறிஸ்தவர்களுக்கு உண்டாகிற பலன், துதி செய்கிறவர்களாலே நன்மைகள் என்ன நடக்கிறது, துதி செய்வதினாலே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நமக்கு என்ன அற்புதங்கள் நடக்கிறது, துதி செய்வதினாலே தேவனிடத்தில் நாம் என்ன பலன்களை பெறுகிறோம் என்பதை தொடர்ந்து உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையாய் கொடுக்கிறேன். கர்த்தருக்கு நான் கனத்தை மகிமை செலுத்துகிறேன். கடந்த நாட்களில் நான் தொடர்ந்து உங்களுக்கு மூன்றாவது காரியமாய் பாலகர்கள் துதிக்கணும், பெரியவங்க துதிக்கணும், நடு வயது உள்ளவங்க துதிக்கணும், ஆக மொத்தம் எல்லாரும் துதிக்கணும்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுத்தேன். நான் விசுவாசிக்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் துதியை சொல்லி கொடுத்துருப்பீங்க. இதோ இந்த நாளிலும் கூட நான் அடுத்த காரியமாய் துதிக்கிற காரியங்களில் நான் உங்களுக்கு சொல்கிற காரியம் என்ன, என் அன்பு சகோதரனே சகோதரியே, துதி என்பது தேவனுக்கு ஒரு மகிமை. விசேஷமாக உங்களுக்கு முதல் வார்த்தையை நான் இந்த துதி ஆராதனையில், துதி தேவ செய்தியில் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, சங்கீதம் 50:23 ஸ்தோத்திர பலி, அந்த துதி பலி செலுத்துகிறது தேவனுக்கு மகிமைன்னு அர்த்தம். அப்போ ஸ்தோத்திர பலி இடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். அதனால இந்த ஸ்தோத்திரங்கள் பரிசுத்தமுள்ள தெய்வத்துக்கு உரியது. இந்த நாளில் நான் விசேஷமாக உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, எல்லாருடைய ஸ்தோத்திரங்களையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எல்லாருடைய ஸ்தோத்திரங்களிலும் அவர் பிரியப்பட மாட்டார். எல்லாருடைய துதியிலும் அவர் வாசம் செய்ய மாட்டார். எல்லா துதியும் தேவன் அங்கீகரிக்க மாட்டார். சரி, அப்ப யாருடைய துதியை அங்கீகரிக்கிறான்னு கேட்குறீங்களா? அல்ல எந்த துதி தேவனுக்கு பிரியும் என்று கேட்குறீங்களா? இப்போதும் சொல்கிறேன், அன்பு சகோதரனே சகோதரியே, நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவளுக்கு தகும். செம்மையானவர்களுக்கு தான் துதி செய்வது தகுமா. செம்மை என்றால் சீர், ஒழுங்கு, பரிசுத்தம் என்று எடுத்துக்கொள்ளலாம். சங்கீத புஸ்தகம் 33:1 இப்படி சொல்லுது, துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகுமா. என் அன்பு சகோதரனே சகோதரிய, எல்லாருடைய துதி அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். விசேஷமாய் நான் சொல்கிறேன், நீதிமொழிகள் 21:27 பாருங்கள். துன்மார்க்குடைய பலி தேவனுக்கு அருவருப்பானது. அவன் அந்த பலின்றது துதி பலியை அவன் எவ்வளவும் அருவருப்பாய் அதை செய்கிறானா, அதனால தேவனுக்கு அது பிடிக்காதான். அப்போ தேவன் துன்மார்க்கமாய் இருக்கிறவங்கள துதிக்க விட மாட்டாரு, துதிக்கவும் நினைக்க மாட்டார். என் கர்த்தருக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, நம்முடைய தெய்வம் அவர் என்ன ஸ்பெஷல்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னையா ஸ்பெஷல்? அவருக்கு 4 கை இல்லை, 10 தலை இல்லை. ஆனால் நம் ஆண்டவர் பரிசுத்தத்திலே மகத்துவமான தெய்வம். யாத்திராகமும் 15:11 என்ற வசனத்தை பாருங்கள். வேதம் சொல்கிறது, அவர் துதிகளுக்கு பயப்படத்தக்கவர், அவர் பரிசுத்தத்திலே மகத்துவமானவர். கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் யார்? நீர் பரிசுத்தத்திலே மகத்துவமானவர், துதிகளுக்கு பயப்படத்தக்கவர், அற்புதம் செய்வதிலே உமக்கு ஒப்பானவர் யார்? மோசே என்கிற தீர்க்கதரிசி யாத்திராகமம் புத்தகத்தை எழுதும் பொழுது அவர் இப்படி எழுதியிருக்கிறார். அப்படி பரிசுத்தத்திலே மகத்துவமான அந்த தெய்வத்தை அசுத்த உதடுகளோடு, அருவருப்பாய் நடந்து கொள்கிறவர்களோடு, அல்லது அருவருப்பாய் இருக்கிறவங்க, அக்கிரமக்காரங்க, அவங்களுடைய துதியெல்லாம் கர்த்தர் ஏற்க மாட்டார். திரும்ப சொல்றேன், நீதிமொழிகள் 21:27 இப்படி சொல்லுது, துன்மார்க்குடைய பலி, துன்மார்க்குடைய துதி பலி எனக்கு அருவருப்பானது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, வேதத்தை பாருங்கள். சங்கீதம் 5:4 என்ற வசனம் சொல்லுது, கர்த்தாவே நீர் அக்கிரமத்தை வெறுக்கிற தேவன் அல்லவா. ஆண்டவர் அக்கிரமக்காரரையும் அக்கிரமங்களை செய்கிறவளையும் அவர் வெறுக்கிறவர்.
அந்த அக்கிரமக்காரர்களுடைய துதியை கர்த்தர் ஏற்க மாட்டார். வேதம் சொல்கிறது சங்கீதம் 66:18, என் இருதயத்திலே அக்கிரம சிந்தனை கொண்டிருப்பதினால் என் விண்ணப்பங்கள் கேட்கப்படவில்லை என்று அங்க எழுதியிருக்குது. சங்கீதம் 66:18. அதே போலதான் துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறவங்க, துன்மார்க்கமாய் நடந்து கொள்றவங்க, அவங்களுடைய வாயில வருகிறது பாருங்க. ஆல்ரெடி சொல்லிட்டேன், துன்மார்க்கம்னு. வாயில் கூட பார்த்தீங்களா துர்நாற்றம், வாயில வர அந்த நாத்தம் கூட என்ன பண்றாங்க, துர்நாற்றம். அதை போல ஒரு துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறவங்களுடைய துதியை தேவன் விரும்ப மாட்டார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருக்கு தான் நான் ஸ்தோத்திரத்தை கனத்தை செலுத்துகிறேன். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், இந்த துதியில இந்த தாவீது ஒரு மன்னர். அவர் துதி செய்வதில், ஆண்டவரை துதிப்பதில் தாவீது ஒரு மன்னர். என் அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே, சங்கீத புஸ்தகம் 7:17 என்ற வசனத்தை பாருங்கள். அங்க வேதம் சொல்கிறது, கர்த்தாவே நான் உம்மை நீதியின்படி துதிப்பேன். ஆண்டவர் எப்படி துதிக்கணுமா? நீதின் தேவன் அவர், நீதின் அரசன் அவர். சங்கீத புஸ்தகம் 89:14 சொல்கிறது, நீதி நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ஒரு பக்கம் நீதியும் இன்னொரு பக்கம் நியாயமும் இருக்குதான். அந்த நீதி நியாயமுள்ள தெய்வத்தை நாம் நீதியின்படி துதிக்கணுமா? திரும்ப சொல்றேன், சங்கீதம் 7:17 சொல்லுது, கர்த்தாவே நான் உம்மை நீதியின்படி துதிப்பேன். ஒரு நீதி நியாயம் செய்கிறவங்க ஆண்டரை துதிச்சா அவங்க தான் செம்மையானவர்களாக இருப்பாங்க. சங்கீதம் 33:1 சொல்லுது, துதிக்கிறது எல்லாருக்கும் ஏற்றது இல்லையா, தகுதி இல்லையா, செம்மையானவர்களுக்கு தான் தகுமா. அப்போ ஒரு உதாரண சகோதரனே சகோதரியே, நல்லா ஒருத்தர் குடிக்கிறார், மதுபானம் குடிக்கிறார், அவர் துதிச்சா நல்லா இருக்குமா? வாயில பலவிதமான பாக்கு ஆன்சு என்னென்னமோ இந்த தீய காரியங்கள் இருக்குது, இவைகளெல்லாம் வாயில போட்டுட்டு அதில் துதிச்சா நல்லா இருக்குமா? சொல்லுங்க. உங்களுக்காக தான் ஆண்டு இந்த வார்த்தைகள்லாம் உங்களோடு இடைப்படுறாங்க. ஒருவேளை இப்படிப்பட்ட சில தவறுகள் தப்பிதங்கள் செய்துவிட்டு நீங்கள் துதி செய்துவிட்டு கர்த்தரனை ஆசீர்வதிக்கல, என் துதியை ஏற்கல அப்படின்னு நீங்க சொல்லிடாதீங்க. அதுக்காக தான் கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய அறியாமைகளும் எட்டாதவைகளும் கர்த்தர் உங்களுக்கு தேவ செய்தியாய் கொடுக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, யாக்கோபு பொதுவான நிருபம் 3:10 பாருங்க. வேதம் சொல்வது, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வரக்கூடாது, அப்படி புறப்படல் ஆகாது. பார்த்தீங்களா? அப்போ எந்த வாயில அசிங்கமான வார்த்தைகளை பேசுகிறோமோ, எந்த வார்த்தையில நம்ம தீங்கான வார்த்தைகளை பேசுகிறோமோ, எந்த வாயில பொய்ய பேசுகிறோமோ, அந்த வாயில நாம் துதித்தால் தேவனுக்கு அது மகிமையா இருக்குமா? தேவனுக்கு அது கனமா இருக்குமா? அல்லது நாம் செய்கிற இந்த துதியை ஏசு அப்பா அங்கீகரிப்பாரா? என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நான் கனத்தை மகிமையை செலுத்துகிறேன். அதனாலதான் அவர் சொல்றாரு, துதிக்கிறது எல்லாருக்கும் இல்லைப்பா, அது செம்மையான இருதயம் உள்ளவங்களுக்கு தகும். செம்மை என்றால் ஒழுங்கு, செம்மை என்றால் பரிசுத்தம், செம்மை என்றால் நேர்மை, நீதி, அப்படிப்பட்டவங்களுக்கு தான் தகும். வேதத்தை பாருங்கள். வேதம் சொல்கிறது, சங்கீதம் 97:11 நீதிமானுக்காக வெளிச்சத்தை வைத்திருக்கிறாராம் ஆண்டவர். நீதிமானுக்கு வெளிச்சமும் செமையான இருதயம் உள்ளவருக்கு அவர் மகிழ்ச்சியை விதைத்து இருக்கிறாராம். ஒரு விதையை போல பூமியில ஒரு விதையை போட்டா என்ன விதையோ முளைச்சி ஒரு மரமாய் செடியாய் கொடியாய் வரும். அதை போல தேவன் நீதிமானுக்கு செம்மையானவனுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரு பாருங்க. என் அன்பு சகோதரனே சகோதரியே, அதனால தான் தாவீது சொல்றாரு, எல்லார் துதியும் என்ன செய்ய மாட்டார் ஆண்டவர், ஏற்க மாட்டாரு, கேட்க மாட்டாரு, அங்கீகரிக்க மாட்டாரு. அவன் துர்சிந்தனையோடு இருக்கிறான். அவன் பலி எனக்கு வேண்டாம், ஸ்தோத்திர பலி. அருமை தந்தை பிரக்மன்ஸ் அழகான பாட்டு, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனம் மகிமையும் அப்பாவுக்கு. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, அதை போல ஆண்டவரை துதிக்கிற நீங்கள நானும் ஒரு பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக இருக்கணும், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கணும்.
அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் சிலருக்கு இந்த 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 குறையெல்லாம் இருக்கும், ஆனால் உங்களுக்கு தெரியாது. விடு, அதெல்லாம் ஆண்டு அட்ஜஸ்ட் பண்ணிப்பார். இல்லை இல்லை, அவர் பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவர். அதனால தான் சங்கீதம் 33:1 சொல்லுது, துதி செய்வது செம்மையானவங்களுக்கு தான் ஏற்றது தகும் என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னைக்கு பாருங்க, மனுஷன் பலவிதமான காரியங்களை தான் வாயினால தான் பேசுகிறான். அதனால தான் அந்த யாக்கோபு சொன்னார், அப்பா சபிச்சுட்டு அதே வாயில் துதிக்கலாமாப்பா, அது தேவனுக்கு பிரியமா இருக்குமா? துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயில பிறக்கல் ஆகாது. ஐயோ அப்படி வருதே. இல்லை இல்லை சகோதரனே சகோதரியே, அதற்காக தான் கர்த்தருடைய ஆவினால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், துதிக்கிறேன், நீங்க எச்சரிக்கையா இருங்க. என் சகோதரனே சகோதரியே, தேவனை சர்வ வல்லவரை நீங்க துதிக்கிறீங்க, துதிக்கு பாத்திரரை நீங்க துதிக்கிறீங்க. அப்படி நீங்கள் இப்படி செய்யும் பொழுது அந்த துதி தேவனுக்கு பிரியமா இருக்கும். கர்த்தர் உங்களை அங்கீகரிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும், நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும் துதிக்கிறதுனால. என் அன்பு சகோதரியே, அன்பு சகோதரியே, அதனால ஏதாவது ஒரு குறை உள்ளவங்களா இருந்து தயவுசெய்து நீங்க துதிப்பீங்கன்னா, ஏதாவது ஒரு உதாரணமாக உங்களுக்கு சொல்கிறேன், அல்லது உங்களுக்கு ஏதோ ஒரு மனசு கஷ்டம், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்லை ஒரு சண்டை நடந்திருக்குது, அந்த நேரங்களில் போய் துதிக்காதீங்க. ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்? சண்டை போட்ட அதே எண்ணமும் சிந்தனையும் தான் உங்கள் வாயிலையும் சிந்தனையில் இருக்கும். அதுக்கு முன்னாடி தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஏதோ ஒரு வார்த்தை, தகாத வார்த்தை பேசியிருப்போம். இப்போ அப்படிப்பட்ட அந்த நாவில், அப்படிப்பட்ட வாயில தேவனை துதிப்பது அது ஆண்டவர் ஏற்க மாட்டார், அதை அங்கீகரிக்க மாட்டார். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயில வரக்கூடாது, வரட்டுன்னு சொல்ல, வரக்கூடாதான் என் சகோதரனே சகோதரியே. அதனால அப்படிப்பட்ட நேரங்களில் நீங்க துதிக்காதீங்க, ஆண்டவரை துதிக்காதீங்க. ஏன்னா அவர் தூயாதி தூயவர், அவர் தூயாதி தூயவர், பரிசுத்தத்தில் அவர் ஒரு மகத்துவம் உள்ள ஒரு தெய்வம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, அதனால நீங்க பாருங்க, இந்த துதி செய்கிற நேரங்களில் உங்களை ஆயத்தப்படுத்துங்க, உங்களை பரிசுத்த தகுதிப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க தேவ சமூகத்தில் போய் இருக்கும்போது தேவன் உங்களை முதலாவது எப்படி அங்கீகரிப்பார் தெரியுமா? உங்கள் பரிசுத்தம் எவ்வளவு, உங்களுடைய நீதி எவ்வளவு, உங்களுடைய நியாயம் எவ்வளவு, உங்க நேர்மை எவ்வளவு, அப்படி என்று சொல்லி பார்த்து தேவன் உங்களுடைய துதியை ஏற்றுக்கொள்வார். அவருக்கு துதினா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக யாரனாவது நீங்கள் செய்யுங்க, நான் அதை ஏற்றுக்கிறேன், அதை சந்தோஷப்படுறேன்னு ஆண்டவர் சொல்ல சகோதரி சகோதரியே. அதுக்கு தான் இந்த தாவீது என்கிற மனுஷன் சொல்கிறான், எல்லார் துதியும் அவருக்கு பிடிக்காது, செம்மையான இருதயம் உள்ளவங்க துதிக்கும் பொழுது ஆண்டவருக்கு அது ரொம்ப உகந்ததாக இருக்குமா. துதித்தலே இன்பம் ஏற்றது என்று சொல்லி கடந்த நாட்கள் உங்களுக்கு செய்தி கொடுத்தேன் பாருங்க. ஆண்டவருக்கு அது இன்பமான ஒரு துதியாக போகும். அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் கூட நான் உங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன் சகோதரனே சகோதரியே. அதனால நாம் துதிக்கிற நம்மை நாம் நிதானித்து பார்க்கணும். தேவனுக்கு பிரியமாய் மாறுங்க. துதிக்குது ஒரு பெரிய கிருபை, துதிக்குது ஒரு பெரிய ஒரு பாக்கியம், துதிக்குது பெரிய ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதங்களை நம்ம தப்பா செஞ்சுட்டு, அல்லது அந்த காரியத்தை நம்ம முறை தவறி செஞ்சுட்டு, ஆனால் ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது அது நமக்கு வராதே, கிடைக்காதே. அதனால தான் சொல்கிறேன், உங்களை ஆயத்தப்படுத்துங்க, உங்களை தகுதிப்படுத்துங்க. தேவ சமூகத்தில் போகும்போது உங்களை தாழ்த்தி துதித்து பாருங்க. பார்த்தீங்களா, தாவீது, யோபு என்கிற தேவ மனுஷன், கர்த்தருடைய வாயினாலே பாராட்டு பெற்ற ஒரு மனுஷன், கர்த்தருடைய வாயினாலே ஒரு சான்றிதழ் வாங்கின ஒரு மனுஷன். அவர் பாருங்க, துதிக்கும் பொழுது கர்த்தர் அதை அங்கீகரித்தார். எப்படி துதிச்சார்? என் பிள்ளைகள் போனதுக்கு ஸ்தோத்திரம், என் ஆஸ்தி போனதுக்கு ஸ்தோத்திரம், என் சரீரத்தில் ஆரோக்கியம் போனதுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் கொடுத்தார், கர்த்தர் தான் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரன்னு யோபு 1:21 இப்படி எழுதியிருக்குது சகோதரனே. இதோ இந்த நாளில் கூட நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்கள் குறைகள் நீங்கி உங்கள் துதியிலே தேவன் பிரியப்பட்டு உங்களை ஆசீர்வதிப்பதாக. மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, நீங்க ஆசீர்வதித்ததான இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. இதோ இப்போது கூட இந்த தாவீதின் வார்த்தைகள் எங்களுக்கு பிரியமா இருக்கட்டும். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதிப்பேன் என்று சங்கீதம் 7:17 எழுதியிருக்கிறதை போல சங்கீதம் 33:1 துதி செய்வது செம்மையானவங்களுக்கு தகும் என்று எழுதியிருக்கிறதே ராஜா. அப்பா, நீதிமொழிகள் 21:27 படி ராஜா, துன்மார்க்கமான அந்த பலிகளை நீர் அங்கீகரிப்பதில் ஏற்கவில்லைப்பா. எங்களுடைய துதியும் நீ தயவாய் அங்கீகரிங்கப்பா.
என் அன்பு சகோதர சகோதரிக்கு, என் தாய் தகப்பனுக்கு அப்பா இந்த துதியின் ஆராதனை, இந்த துதி செய்தி அவளுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கட்டும். கர்த்தரவளை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. உங்களுக்கு சமாதானம். ஆமீன்.